கண்ணு என்னடா முத்து ஓகே தானே? ரிலாக்ஸா இருக்கா? சொல்லுவாங்கல்ல இளையராஜா சாங் பாடுற மாதிரி இருக்கு. எதுக்கு ஒரு நாய் எதை கொண்டா சேர்க்குது பாத்தீங்களா? அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஆமாமா, ஊர் உலகத்துல இந்த மாதிரி ஃபீல்ல யாருமே போனது இல்ல. நீ மட்டும் தான் போயிருக்க. நீதானே தம்பி, நீதானே தம்பி கேட்டா போடுற கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி. இவன் மறுபடியும் போகணுங்க. உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முளைக்குன்னு உள்ள பூச்சிக்கு தாண்டா கொடுக்க இருக்கும். நம்ம கேமராமேன் வந்து சஞ்சய் வந்து நீ வந்து பகச்சுக்காத, உன்னை ஃப்ரேம்ல இருந்து கட் பண்ணிடுவான். உன்னை சைடா காம்பா தேவாங்க மாதிரி காம்பா அத மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுடா. ஒன்னே விட முஸ்கும் நல்லா இருந்துச்சு. மாதிரி ஒன்னும் கல்ட்டு பையன் கிடையாது. நானு 25 years old young boy. 25 வருஷம் முன்னாடி அதெல்லாம் 6 ஆயிடுச்சு. இல்லங்க, எனக்கு தெரிஞ்ச பர்சனலா சொன்னேன். அவனுக்கு ஒண்ணு 5 பாருங்க இந்த மாதிரிலாம் யாரும் வண்டி ஓட்டு போவாதீங்க. போன் பேசிட்டே போறாங்க, அப்புறம் கீழே விழுந்துட்டாங்க, அது விழுந்துட்டாங்க அப்படின்னு பிரச்சனை ஆயிரும். மரியாதையா இருந்து எமர்ஜென்சியா இருந்தா நின்னு பேசுங்கம்மான்னு சொல்லி பார்த்து போன் பேசிட்டு போய் அது டக்குனு முறைச்சிருச்சு. கேட்டு அப்படி சொல்ல ஓ வேலை. ஆனா இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல மாடுங்க அநியாயத்துக்கு. ஏங்க விவசாய பூமிய அதுக்கு மாட விவசாய பூமியா மாடு போவதான் செய்யும். மாட்டா விவசாய பூமியில மாடு போவதான் செய்யும். விவசாயத்துல நீ வந்து மாடு மேய்ற இடத்துல ரோட போடுறீங்கன்னா மாடு எங்க மேயும்? பேச வைக்கிறியா? மெட்ராஸ்ல வெள்ளம் வந்தப்ப வெள்ளத்துல கூட வீடு கட்டினானுங்க. வெள்ளம் வந்து சொன்னா அதுக்காக ஓட்டு போடுற மட்டும் பேசிதானே ஆகணும். நல்லது பேசுவோம். அரசியல் எவ்வளவு நல்லது இருக்கு, எவ்வளவு நல்லது இருக்கா பேசு. எல்லாமே பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நாங்க எப்ப பார்த்தாலும் நான் திரும்ப இடத்துல சொல்றேன், டீ கடை வரப்போகுது. ஓ டைம் இந்த டீ கடை வேணா அது சொல்றேன். அங்க இங்க பாருங்க, இன்னொரு ஸ்பெஷல் என்ன அந்த டீ கடையிலனா நிறைய வந்து ஆர்கானிக் நிஜமா தலைவா. ஏன் நீ வயிற்று போறதுக்கு பிளான் போட்ட, அது வந்து ஆர்கானிக் ஃபுட்னு திணிச்சிட்ட. சரி, சஞ்சய் நீ எல்லாத்தையும் வீடியோ நோட் அவ்வளவு இருக்கும். சூப்பரா வெரைட்டி டயட்ல என்ன இருக்கும்? டயட்ல இதெல்லாம் சாப்பிடலாம்டா, நிலக்கடலை சுண்டல்லாம். இது நல்லா இருக்கு. வயிறு ரொப்பிக்கிட்டே இருக்கிறது டயட். சொன்னது கரெக்ட். டயட்ல வந்து நட்ஸ் மாதிரி வந்து தானிய வகைகள் சாப்பிடலாம், ஒரு அளவு தான் சாப்பிடணும். வேணா இனிமேல் இப்ப சொல்றேன், இன்னொரு தடவை வடையில சாம்பார்ல எதுவும் கைய வச்சுனா நீங்க செருப்பால ஊத்தி அடிப்பீங்க. இல்ல வடையை மட்டும் சாப்பிடுவாரு. ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டேன். அங்க போவேன், ஆனா நல்ல ஃபுட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் எலி செத்து போனதை எடுத்து எங்கடா போறீங்க? ஜோடி ஜோடியா சாயந்தர நேரமா? என்னன்னா வண்டிய சொல்லல, நான் நீ ஊரையே பாக்குற. ஒன்னு யாரோ சொன்ன வந்தது, நீ ஊரையே பாக்குற. ஓ மை காட்ங்கிற, ஓ ஷிட் அப்படிங்கிற, ஓ மை காட் வாட் அ பியூட்டிங்கிற, எல்லாம் பேசுற. இவ்வளவு பேசுறிய, ஒன்னே யாரோ ஒரு ஆள் பதில் சொல்லிருக்க. அந்த மாதிரி முகர அப்படி இல்லையே. முகர இல்ல, முகரே இல்லங்க. பூசுற மாதிரி இருந்தா பூசுற மாதிரி இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் ஒன்னா இருக்கு. உருளைக்கிழங்கு மாதிரி உருட்டி விட்டா ஓடுற மாதிரி இருக்கு. அப்புறம் வயிறு இருக்கிற வேண்டிய கால் இருக்கு, கால் இருக்க வேண்டியதுல வயிறு இருக்கு. அப்ப ஆள் இருக்குன்னா ஆணவத்துல ஆடுறீங்க. ஆனாங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாடு மேய்க்கிறது, இந்த மாடு ஆடு மேய்க்கிறது நான் பார்க்க முடியாது. தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைடு வந்தீங்கன்னா அம்மா நீங்க நிறைய பார்க்கலாம். தஞ்சாவூர், கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது அதிகமா நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மற்ற ஏரியாலாம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இங்க மட்டும்தான் இந்த விவசாயி உயிரோடு இருக்காங்க. ஏன் அதுக்கான ஆதாரம் அதுதான். எங்க இருக்காங்க விவசாயி? இது வரேன், நீ விவசாயம் பண்றது வேறடா. அந்த விவசாயத்தை நான் சொல்லல. நான் வந்து நெல்லு, நால்குடி வாலாடி அளவுக்கு வந்துட்டு கடலை கம்மிடா. வந்து அதெல்லாம் குருவங்காடி உட்காந்துக்கிட்டு என் ஊரை கம்மியா போச்சு. ஏன் ஊரு ஓன்ல தலைவா? பாரு உருட்டுவாரு பாரு, நம்ம ஊர் தான். ஆனா விவசாயம் கம்மியா தானே இருக்கு. சரி, கும்பகோணத்துக்கா எல்லாம் கும்பலா இருப்பாங்க. உண்மையை சொல்லட்டுமா? இல்ல உண்மையுமே சொல்றேன். எந்த கோணத்துல பார்த்தாலும் ஒரு கும்பம் தெரியும். அவ்வளவு கோயில் இருக்கும்.
அதனாலதான் எந்த கோணத்துல பார்த்தாலும் அந்த கோயிலோட கும்பம் கோபுரம் அந்த மாதிரி தெரியாது. அதனாலதான் அது வெறும் கும்பகோணம். நிஜமா இதுதான் உண்மையான பேர். பிரிச்சவனம். திருச்சிக்கு இல்ல பேரு பிரிச்சவனம். விரிச்சவனம். ஆமாங்க. என்னடா விரிச்சு என்னடா பேசிட்டு இருக்க? பேருங்க இல்லங்க பேஸ் போடு. கடவுளே, போடு. பைத்தியக்காரங்க. பிரிச்சவனம். என்ன தலைவா இப்படி இருக்கான் அவன்? சரி ஓகேடா. சஞ்சய் உனக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் திருச்சி தான். ஓகேவா? அது நம்ம ஒரு எப்பவுமே திருச்சியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 32 சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேன். என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஸ்டாவில 32 கேம் மேல ஏறல. எவனும் எது போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால சென்டிமெண்ட் அட்டாக் பண்ண வரான். இல்ல நிஜமா எனக்கு அடுத்து வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் பிடிக்கும். சரி இப்பதான் சொன்னீங்க ஒரு ஊர் சொன்னீங்க. கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான்டா. தனியா கேட்டது தஞ்சாவூர் கும்பகோணம். கும்பகோணம் எனக்கு பிடிக்கும். அது என்ன ரீசன் கேளுங்க. என்ன ரீசன்? உள்ள என்ட்ரி ஆனாலே மங்களகரமா எங்கிட்டு பார்த்தாலும் பாட்டி வீட்டு பாட்டி தாவணி கிளவி தாவணி பேட்ட மங்களகரமா பெண்கள் அந்த நீ வந்துட்டு எனக்கு கும்பகோணம் பிடிக்குன்னப்பே எனக்கு ஒரு சந்தேகம். கரெக்டா தாவணி பேட்டையில போய் என்ன பேரு இதுதான் நீ தாவணி பேட்டை இல்லங்க அதிகமா நான் பாத்துருக்கேன். அந்த தாவணி போட்டு நீதான் நீயும் பாக்குறிய நிறைய பாத்துட்டு இருக்க. பாக்குறேன் பாரம்பரியம் இப்ப கூட பாத்துட்டு இருக்க. இவங்க லவ் பண்ணிட்டு போறாங்க. இவன் எப்படி லவ் பண்றான்? எப்படி எவ்வளவு பொறுமையா அவ்வளவு பெரிய சிசி பைக் வச்சுக்கிட்டு 20ல போறான். இதுதான் லவ். சர்ன்னு லாரியில விடுறது, பஸ்ல விடுறது. அவன் ஸ்கூட்டி ஓட்டுனவன். அந்த புள்ள சொல்லுச்சுன்னு வண்டி வாங்கியிருக்கான். அதெல்லாம் அப்படிதான் ஓட்டுவான். இதெல்லாம் வயித்தறிச்சு அடுத்த பிரேக்கப்புக்கு வேகமா ஓட்டுவான். அவன் கையை காமிக்கிறாரு சொல்றாரு. என்னவா ஏன் இப்படி அவரு அடிக்கிறது? பாட்டை ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு பாட்டு கேட்டு இருக்காரு. சின்ன போன வாரம் இப்படிதான் நடந்தது. ஃப்ரெண்டோட லவ் பண்ண ஃப்ரெண்டோட தம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணாண்டா. ரெண்டு தம்பி லவ் பண்ணா. ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணா. ஃப்ரெண்டோட தம்பி ஒரு பொண்ணு பிரேக் அப் ஆயிருச்சு. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பிரேக் ஆகி ஊத்தாம இருக்கும். பிரேக் அப் ஆயிருச்சு. காதல் இடையூறு ஆயிருச்சு. என்னன்னா விரிசல் இன்னொரு பையன் வந்து ஏதோ பெரிய பைக் வச்சிருந்தானா. சரி என்னமோ அதனால அவங்களுக்கு ரீசன் ஓப்பன் ஆச்சு. நீ சின்ன பைக் வச்சிருக்க இது ஒரு ரீசனா? அப்படிலாம் பார்த்தா டாரஸ்ட் டிப்பர் வச்சிருக்கவங்க தான் லவ் செட் ஆகும். பெரிய வண்டியில வச்சிருக்காங்க. இல்ல எப்படி இருக்கு பாருங்க 2K கிட்ஸ் லவலாம். சஞ்சய் உன் லவலாம் ரொம்ப மோசமா இருந்தா பாத்து திடீர்னு வீட்டுல பாப்பானுங்கடா. இல்ல அவ்வளவுதான்டா. உனக்கு மீசையே முளைக்கல, உனக்கு லவ் மீச முளைக்கணும்னாதான் லவ் வரும். மீச முளைச்சிருந்தா அங்கிள் ரெஞ்சுக்கு போயிடும். நான் லவ் பண்ண நினைச்சிருந்தா எத்தனையோ பொண்ணு லவ் பண்ணிருப்பேன். ஆனா இதான் பண்ணிட்டியே. லவ் பண்ணல ஆனா பண்ணிட்டியே. கல்யாணம் பண்ணிட்டியே. இன்னும் வாழ்க்கை காப்பாத்திட்டான். எனக்கு பேச விட்டதும் போதும் என்னை டேமேஜ் பண்றதுக்கு மட்டும் தான் பேசுறான் அவன். பேசட்டும் தம்பி பேசட்டும். காதல் வந்துட்டு நீங்களாம் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாதுங்க. யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா கேக்கா இருக்கிறவனுக்கும் உல்டாபா வருவதும் உருட்டுறவனுக்கு தான் செட் ஆகும். உண்மையா இருக்கிறவனுக்கு நேர்மையா இருக்கிறவனுக்கு ஒன்னே கண்ணே கரண்ட் இருக்கணும்லாம் வச்சுக்கோங்களேன். கண்ணை புடிங்கிட்டு போயிருங்க. இன்னைக்குதான் தலைவன் கரெக்டா பேசியிருக்காப்ல. அதனால வந்துட்டு காதல் பண்றவங்க யாருமே வந்துட்டு கரெக்டா இருக்கிறவங்கள காதல் பண்ணாதீங்க. வேஸ்ட். பிப்ரவரி 14 இந்த வீடியோ எடுத்து வச்சு அடுத்த பிப்ரவரி 14 போட்டுக்கலாம். அதுக்குள்ள நாங்க எங்கேயோ இருப்போம். என்ன தெரியுமா? அது ரோட்டுக்கு வந்துருவோம். வீடியோ அனுப்பி லிங்க வைட்டானா எப்ப வைக்கிறான்? நைட் வைக்கிறான். எல்லாம் தூங்க போனா அமிச்ச வீடியோவே பாக்கல. நம்ம திட்டினதுக்கு அப்புறம் மட்டும் எடுத்ததுல வைக்கிறான். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவன் நம்ம இப்ப யாரெல்லாம் அந்த குரூப்ல இருக்கோம் நமக்கு மட்டும் தெரியுற மாதிரி வச்சிருக்கான் தலைவா. தெரியும். உங்க கூட தான் சேர்ந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் அதான் வந்து என்னை பாத்துருப்பாங்களோ ஒரு வேலை. ரெண்டு வீடியோ போட்டோம்ல தமிழ்நாடு பூரா ரீச் ஆயிடுச்சு போல் இருக்கு. குழந்தைங்க தான். சாயிராம் இதுவே எனக்கு கண்ணு தெரியல. தம்பிங்களா தம்பிங்க தங்கச்சிங்களாங்க. கண்ணாடியை கழட்டியாயோ. நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாம பெங்கர் மஜா விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டா சொல்லிருக்காங்க. அல்லவா கண்ணாடி போட்டா நல்லா இருக்குண்ணா தெரியுமா? லுக்கிங் ஹேண்ட்ஸம் குட். விஜயமா இருக்குண்ணா. இல்ல அதாவது குண்டு சிவகார்த்திகேயன் மாதிரி இது ஒண்ணு புடிச்சுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஏன் இவ்வளவு அடையாரானத போனும் இல்லங்க. ஃபேஸ் கட் இருக்குங்க. நல்லாவே இருக்கு. லெஃப்ட்ல கருப்பட்டி காப்பி ஒண்ணு இருக்கு. ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கானுங்க. மூளை கருப்பட்டி காப்பின்னு என்ன பண்றானுங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த காஸ்ட்ல வந்து கருப்பட்டி காப்பி ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்க சந்தேகம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க கருப்பட்டி கிலோவே அவ்வளவு ரேட்டுங்க. புரியுது. ஆனா கருப்பட்டி தான் போடுறாங்க தலைவா. அது ஒரிஜினல் இல்ல. நான் நீங்க பாத்துறீங்களா? கருப்பட்டி ஒரிஜினலா தெரியாது. அது தெரியாது. ஆனா கருப்பட்டி போடுறாங்க. அந்த கருப்பட்டி ஒரிஜினலான்னு தெரியல. குவாலிட்டியான்னு தெரியாது.
ஆனா அந்த ஃபிளேவர்லாம் இருக்குடா, வாசம்லாம் வருதுடா. அதான் சொல்றல ப்ரோ. ஏங்க என்னங்க வாசம் வருதுங்கிறீங்க? இல்லங்க வாசங்களாம் இல்லங்க. வருவேன். நான் சொல்றது கேளுங்க. அன்னாசி பழ கேசரி சாப்பிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் அன்னாசி பழ வாடை வருது. ஆமா. அது என்ன ஊத்துறாங்க? இது ஒரு எசன்ஸ். அந்த மாதிரி இதுல எசன்ஸ் ஊத்தி இருக்கலாம். அப்ப இல்ல டீ நம்ம முன்னாடி தானே கருப்பட்டி சர்க்கரை போடுறாங்க. கருப்பட்டில எசன்ஸ் போடுற முடியாது. தஞ்சாவூர் மாநகராட்சி உங்களை தஞ்சாவூருக்கு உள்ள வந்துட்டோம். தஞ்சாவூர் மாநகராட்சியா? ஆமாங்க. தஞ்சாவூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் தஞ்சாவூர் அரண்மனை. பெரிய கோயில் இங்கிட்டு போ, அரண்மனை அங்கிட்டு போ. நம்ம நேரா எங்கிட்டு போனாலும் இந்த ரோடு சேர்ந்துடும். தஞ்சாவூர் உள்ள என்ட்ரி ஆகி எனக்கு வந்து எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் அனுபவம். ஃபர்ஸ்ட் நான் தஞ்சாவூர்லாம் வந்ததே கிடையாது. காலேஜ் படிக்கிறப்போ ஜோசப்ல இருந்து பெரிய கோயிலுக்கும் அரண்மனைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுதான் செம்மையா இருந்துச்சு. அப்ப இந்த கோயில்லாம் பார்த்தோன்னா ஒரு நம்ம ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் வேறையா, இதை சொல்ல சொல்ல அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஏன் நிஜமாங்க நான் அவ்வளவு சூப்பரா படிப்பேங்க, நல்லா படிப்பாங்க. கேள்விப்பட்டேன், ஏரியால கேள்விப்பட்டேன். வச்சு வச்சிருப்பாங்க சூப்பர் நிஜமாங்க. நிறைய கேள்விப்பட்டேன். சொல்லுங்க அவங்கள ஏதாவது கூட்டம் தான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியா சொல்லியா என்ன சொல்லுவாரு? அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஆனா இன்னைக்கே அந்த ராஜராஜ கோயில்ல நான் ராஜராஜ நீ நேரா பாருங்க. நீ கூட பாக்குற? வண்டியை திருப்பி போய் நான் பாப்பேன்டா. நீங்க பாப்பீங்க, அப்புறம் எங்க எல்லாரையும் பாப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆடாம எனக்கா உயிர் கொடுக்க முடியுமா? தஞ்சாவூர் மாறுறோம், ஏன்னா வீடுக்கு ஷிஃப்ட் பண்றோம். ரிலேஷன்லாம் இருக்காங்க, சாப்பிட்டு போமா? டொக்கோமோ வோடாஃபோன் இருக்கு. ரிலையன்ஸ் இல்ல, ரிலேஷன், சொந்த பந்தங்கள். கையலுக்கு இருக்காரு, அண்ணா இருக்காருங்க. யாரு? ஏய் பைத்தியம் வாடா. ரொம்ப குறைச்சி ஆகணும் தலைவா. இது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எது மட்டும் இல்ல தலைவா, அங்க பாருங்க லைட்டா டீ மட்டும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. திருந்த மாட்டான்டா அவன். என்ன பேரல் மாதிரி வெடிக்கிற வரைக்கும் என்ன என்ன சொன்ன ஏறப்ப இது புரோட்டீன் தானே? புரோட்டீன் புளுத்துது புரோட்டீன். நம்மள குடிக்கிறோம், மாலையில இறங்குறோம். மாடியில இறங்குறோம். மாலுக்கு மேல போடு, பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேரு மாலு பேரு லவாரு மாலுன்னு போடு. லவாகுவா தலைவா மடங்கு மடங்குது. உடச்சிட்டு 25 ரூபா. இது 2500 ரூபாய்க்கு கேட்பாங்க உடைச்சா. இங்க பாருங்க கரண்ட் எல்லாம் இங்க போகுது. தலைவா தெரியுது அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு. நான் அவுட் ஆஃப் ஃப்ரம் போயிட்டு டேபிள் இவ்வளவு தான். நீ டேபிளுக்கு அங்கிட்டு இருக்கு, என்ன உள்ள வர முடியல பத்தியா? டேபிள் சரியா இப்ப இருந்து சொல்ல நீ வந்து போண்டா செஞ்சிருக்க மாட்டியா? மிஸ்கின் மாதிரி பொறுக்கி சார் அவன். அடுத்த வீடியோல வந்துட்டு இவன் பொம்பளை பொறுக்கிங்கிறத வந்துட்டு எப்படி ப்ரூவ் ஆகுங்கிறத பாத்துக்கலாம். தெரிய முடியாது. எவ்வளவு கால வந்து 18 நிமிஷம் ஒரு ஆள் திட்டம் வண்டி அந்த அனுப்ப சொன்னா இஷ்டத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி கார்ல ஏறப்ப என்ன சொல்லி ஏறினீங்க? நான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு மாசம் தான், அதுக்கப்புறம் யூடியூப்ல வருமானம் வரும். செட்டாப்பி ஒரு மாசம் அப்படி யூடியூப்ல மஜா விளாக்ஸ். சார் வெல்கம் டு பெங்கர் மஜா விளாக்ஸ். சீக்கிரம் வரைக்கும் வரும். சார் நீங்க எது இவரு நீங்க ராஜா லாக்ல அவுட் ஆஃப் ஃப்ரேம். ஆமா பாடி யானகுட்டி கண்டென்ட் வீடியோ வந்து என்னைக்குமே அர்ஜென்ட் பண்ணாதீங்க. நம்ம ஆளை போட்டு ஏங்க எத்தனை நாளுங்க சொல்றது அவங்க அர்ஜென்ட் பண்ணாங்கன்னு. ஒரு வாரம் முன்னாடி சொல்லிட்டாங்க. என்ன நடந்துருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கு? பாதியில முடி வெட்டிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வந்திருக்கான். இல்ல தலைவா, வீட்டுக்கு முன்னாடி மாடு மேய்து நிறைய, வீட்டுக்கு முன்னாடி திரும்பி படுத்திருப்பான். கருக்குன்னு மேய்ஞ்சு அது ஒரு சரி ஏரியா காலி பண்ணி என்ன கட்டிங்க எவ்வளவு வாங்கினாங்க? என்ன கட்டிங்க? உருவத்துல போட்டு போட்டதுக்கு பேடு கட்டிங்க. அது பேரு உருவத்துல போட்டு போட்டதுக்கு தேவையா? ஆனா நீ சின்ன பையன் அசிங்கப்படுற, நீ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. தம்பிங்க அவன் இவனுக்கு இப்ப தெரியாது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சோம்னா அவனுக்கு என்னது தானே ரவுண்டு மண்டை மூடிட்டு உள்ள ஏறீங்களா? ஆக மொத்தம் அடிச்சு சேனல காலி பண்ணிடணும். டீ கடைக்கு போனோம். ஆமா போனோம். எதுக்குனால போனோம்?
தலைவலிக்கு தலைவா, டீ குடிக்கணும், பிளாக் காஃபி குடிக்கணும், டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. போய் நிப்பாட்டினேன். யாரு? பக்கத்துல ஃபயர். இவரு ஃபயரா? சரி, அதனால ஒரு நாள் எரிஞ்சது இல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கோம் ஃபயர்னு. சரி, ரைட். ஏதோ இருக்கட்டும் வைங்க. ஆனா மனுஷன் எங்க போய் நின்னாரு? எங்க நின்னாரு? போய் பக்கத்துல சிக்கன் கடையில போய் நின்னாரு. அது கிரில். அது காலரை புடிச்சு இழுத்துட்டு வந்தேன் நானு. இரு தலைவா, இது டயட். இரு டயட் ஓட்டும். பாடி பில்டர் என்ன கிரில் சாப்பிடு. கிரில் புரோட்டீன். கிரில் புரோட்டீனுங்க. நீ திங்கிற எல்லாமே புரோட்டீனுங்கற. போண்டானா போண்டாவுல பருப்பு புரோட்டீனுங்கற. கிரில் புரோட்டீன் தானங்க. கிரில் புரோட்டீன். ஆமாங்க, சிக்கன் புரோட்டீன் தானே. ஆயில் இருக்குங்க. அது ஆயில் மேல தொடச்சுக்கலாம்ல ஒரு துணியை வச்சு. துணியை வச்சாமா அது மெதுவடல்ல போட்டு அழுத்தி எடு ஆயில. பேப்பர் அழுத்தி எடுத்துருங்க. கிரில் ரொம்ப பிடிக்கும் தலைவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்பிக்யூ ரொம்ப பிடிக்கும் தலைவா. எனக்கு எதை கொடுத்தாலும் திம்பேன். பார்பிக்யூ செம்மையா இருக்கும். இந்த மயோனஸை தொட்டு அதுதான் வாயிலே வராது. அது பேர் என்னடா? மயோனஸ். மைனஸ். ஆனா அதுதான் வந்து இருக்குதுல ஃபேட் கண்டென்ட். முட்டை வெள்ளைக்கருல செய்யறதுங்க. அது முட்டை வெள்ளைக்கரு உள்ள எண்ணெய் ஊத்தி அடிக்கிறோம். அது பேர் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லது தானே. அது பேர் தான் நல்ல எண்ணெய் வச்சிருக்காங்க. இப்ப கடலை எண்ணெய் கருமமா? இதான் மாலு. லங்குவால்னு போட்டு. இதான் லங்குவால். ஆரம்பிக்கலாமா? 6 மாசம் ஆகுதா? மேல பிளே ஸ்டேஷன் இருக்கா? விளையாடுறதெல்லாம் இருக்கு. சாப்பாடு எத்தனை ஃபோன் மட்டும் சொல்லுங்க. அந்த ஃபோன் நான் போக மாட்டேன். ஏன்னா மேய்ஞ்சிருவாங்க அவங்க. வெல்கம் பேக். உங்கள் பெண்கள் மச்சான் vlog. லங்குவால் மார்க்கின் தஞ்சாவூர். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த போட்டோ நல்லா இருக்கா? இந்த போட்டோ நல்லா இருக்கா? எந்த போட்டோ நல்லா இருக்கு? பொய் சொல்லக்கூடாது. மேல கூட பாப்பா வாங்கி தருவேன். கரெக்டா சொல்லணும். இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? கரெக்டா சரியா? கரெக்டா சொல்லுங்க. அவன் போயிட்டான், அந்த அளவுக்கு வர மாட்டான். நான் தெரியாம பார்த்துக்கிறேன். இது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கும். தேவையில்லை. நல்லா இருக்கு. அதுலவா உள்ள பாக்குறீங்களா? வாய்ஸ்லாம் இருக்கா? அழகா தானே இருக்கேன். எனக்கு ஆயா நீ தெரியுங்க நீ எங்க அழகா இருக்குன்னு. அம்மா தள்ளி விட்டாங்க. உடம்பு குறைக்கிறது இருக்காங்க. சேனல் அதனால அதுதான் வேணால. அம்மா வந்துருக்கானுங்க, வாங்க மாட்டானுங்க. தலைவா சரி ஒரு பர்ஃப்யூம் வாங்கிக்கோங்க. என்னது பர்ஃப்யூம்? நீ பர்ஃப்யூம் கரெக்டா சொல்ல வாங்குறேன். பர்ஃப்யூம் ஃபேஸ் வாஷ் எவ்வளோ காரு? எவ்வளோ? 50 ரூபா. எங்க பிளாகோட பட்ஜெட் 1500 ரூபா தான். பிளாகோட பட்ஜெட் 1500 ரூபா தான். இதுல 500 பெட்ரோல் போட்டாச்சு. பஞ்சாபாட்டு படிக்குது. எவ்வளவு பெரிய கம்பெனி? என்ன கம்பெனி? அதை விடுங்க. இது எவ்வளோ? ஜென்ஸ் எல்லாம் போடலாம் தானே. புரியுங்க. ஜென்ஸ் மட்டும் தான். 50 ரூபா 100 ரூபாய்க்கு எதுவுமே இல்லையா? அந்த மாதிரி காட்டுறீங்க. அவமானப்படுத்துறீங்க. எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாங்க. ஏதோ ஒண்ணு எடுத்தாலும் வெளியே விடுவாங்களாம். அப்படிலாம் கிடையாது. கேமராமேன் வாங்க. என்னடா பின்னாடி விழுந்துடாதயா? பின்னாடி தடுக்கி விட்டு இப்பதான்டா நமக்கு தேவையான இடமும் அதுக்கு வந்து பாருங்க தலைவா. என்னது போக்கஸ் அங்க அங்க போறோம். உள்ள விளையாடுறோம். 1500 ரூபாய் பட்ஜெட் எடுப்பாங்க. முடியும். கேட்டுச்சா? தெரியல ஒண்ணும் தெரியல. பவுலிங்கு ஸ்னோபா டவ் ஆகுது. ஸ்னோ பவுலிங் கரெக்டா தான் கரெக்டா. என்னுடைய தரப்பு 8வது படிச்சிருக்கா தெரியாதா? இது டிவிலே வந்துருச்சு இந்த காமெடி. ஆளே மறந்துட்டேனே. ஒரு நியாயம் வேணாமா? 4 பேத்துக்கு 500 ரூபா தான் பே பண்ணிருக்கோம். ஆளுக்கு 2 பால். நமக்கு 220 ரூபா தான். அது சுத்தியல் இருக்குல்ல, ஆளுக்கு 2 பால். அது சுத்தியல் போறோம். தலைவர் பேர் வந்து மாதவன். வந்து ஒரு இடத்துல இவர்தான் இருப்பாரு. என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவாரு. வந்து கான்டாக்ட் பண்ணிக்க. எந்த ஊர் நீங்க? மறுபடியும்
ரைட் ஓகே வீடியோ எல்லாம் பேசிருக்கோம் 5 கோல் எக்ஸ்ட்ரா கம்பெனி உழைக்கிற சப்ஸ்கிரைபர் வாங்கிருக்கோம் மேனேஜர் பண்றாரு அடுத்த வீடு என்னோட மேனேஜரே நாங்க இது பண்ணிருக்கோம் பிஎன் வாய் போட்டு தலைவா டக்கு டக்கு நம்ம சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்ப நான் சொல்றோம் நானா புரிஞ்சு பண்ணேன் வாயா வரட்டும் பால் வரட்டும் வந்துருச்சு வா பாயிண்ட் வரட்டும் பேசுறேன் ஏன் மெயின்டைன் பண்ணுங்க நீதான் போடுங்க எகர் மஜா ரிலாக்ஸ் வாங்கண்ணா பாத்தீங்களா இங்க வாங்க இல்ல ரைட்ல வரா இங்க வரா Oh my god, what is that? சைட்ல போய் போடா இந்த குண்டா அந்த குண்டா போடா நவுறான் போல ஆர்வங்களால் அங்க அடிக்க இங்க அடிக்கணும் என்ன தெரியல 5 பால் இன்னும் 6வது பால் நிப்பாடினீங்க இரு சக்காச்சு நம்ம அடிச்ச அடியில அங்க போய் தவி நம்ம அடிச்ச அடியில அங்க எதுவும் ஸ்டக் ஆயிடுச்சு நின்னுக்க நான் ஏதோ உட்கார மாட்டேங்கிறேன் என்ன கேவலமா அடிச்சிருக்கீங்க பாரு அடிக்க சொன்னா கம்பெனி அடிக்கிற மாதிரி கை வந்துடும் ஓகேடா இப்ப அடிக்கிற எல்லா காயினையும் இதுல இருந்து உங்களை மேட்ச் நமக்கு யார் யார் அடிக்கிறோம் பாப்போம் காலி பண்ணி விட்டுறாங்க ஓகே ஸ்டார்ட் சூப்பரியா அடுத்து 1 தலைவா வேற லெவல் தலைவா நீங்க தான் மூளை இருக்குன்னு நிரூபிச்சிருக்கீங்க அடிக்கிறது மூளைக்கு நியூ டார்கெட் பாயிண்ட்லாம் எதுக்கு அடிக்கிறீங்க நீ அடி அதை ஃப்ளோக்ல பாப்போம் எத்தனை பால் 4 பால் 4 பால் ஓகே முன்னாடி எத்தனை பால் இருக்கு இல்ல ஒரு நிமிஷம் அப்ப பாருடா பாருடா அதெல்லாம் தப்பா இத புடிங்க புடிச்சு நான் முடிச்சிட்டேன் நீ போடு எல்லாத்தையும் அடிச்சிட்டும்ல போடு போடு எப்படி தலைவா 3 தான் இருக்கு இன்னும் சஞ்சய் இருடா அது முடிச்சிட்டோம் அடுத்த 2 பால் நீ போடு அது 2 அடிக்கிறவங்க வெளியே எடுத்துருவாங்க அப்புறம் என்னைய காட்டுக்கு ஒரு வீடியோவே எடுக்க சொல்லடா போறா நீ சஞ்சய் போறா அங்க போயிடும் போல ஒண்ணுதானா 2 தானா இருக்கு வேற லெவல் தான் உருட்டி விடுறா கீழே கை மாட்டிக்கிட்டான் சூப்பரா அவ்வளவுதானே அவ்வளவுதான் சஞ்சய் பாரு முடிய பாரு என்ன பண்ணு பாரு கரெக்டா இருச்சானா நாய கண்ணாடி எல்லாம் போட்டு உடைக்குது பாரு சூப்பர்டா எல்லாம் உதிர்ச்சுடா கொசு அடிக்குது என்ன ரேஞ்சுக்கு அடிக்குதுன்னு பாப்போம்
குழந்தைடா. என்ன காலி பண்ணிடுவான் போல இருக்கு. ஒரு அப்படியே முடிய கண்ணை முடிய வெளியே போ. ஏய் அட்ரா சாமி கும்பிடலாம். அட்ரா ஐயோ 50 100 என்ன வர மாட்டேங்குது. அட்ராலாம் வர மாட்டேங்கிறான். ஐயரா ராக புடி எல்லாம் புடி எல்லாத்தையும் புடி. யாரை பிடிச்சி அடிச்சிருவாப்பா. வெளியே வா வெளியே வா வெளியே வா. 1008 கூப்பிடுறேன் ஏதாவது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க குண்டு டைனோசர் அந்த குண்டு டைனோசர் பாருங்க ஒரு சொல்ல மாட்டீங்களா. இதுதான் ராஜா, இதுதான் பட்டன். இதுதான் முத்து. அண்ணே அண்ணே நோட்றானுங்க. நோடுறாங்க வெளியே இன்ஜிடி அங்க இருக்கா. இங்க வந்து இன்ஜிடி கேக்குறானுங்களே. இன்ஜிடி மகிமை என்னன்னு எனக்கு தானே தெரியும். என்ன பண்றது இங்க வந்து இன்ஜிடி கேக்குறாங்க. சரி வா வா வேற என்ன பண்றது. இன்ஜிடி குடிச்சுதான் ஆகணும். இப்ப இன்ஜிடி இருக்கா. நார்மல் டீ இருக்கான். இன்ஜிடி தான். நார்மல் டீ இருக்கான். இன்ஜிடி வேணும் இன்னும் கப்ஸ் வாங்கிடுவோம். எங்கத்து டயட்டு டயட் இன்னைக்கு ஏறும். ஃபேம்ல தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் டயட். மக்கள் எல்லாமே கேக்குறாங்க. இன்னைக்கு டயட் கிடையாதுடா. இங்க இருந்தா கண்டிப்பா நீ வாய வைப்பாரு. வெளியே வாங்கிடுவோம் வாங்கி சொல்லு. அவ்வளவு பேர் கூட்டு வர ஏமாந்து போயிடுவாங்க. இவருக்கு வாடி நீ வாடி. இவருக்கு இன்ஜிடி இன்ஜிடி வெளியே அதனால வாங்கி இன்ஜிடி வெளியே அதனால அவன் சுத்தி பார்த்துட்டு அவனை இறங்கிடுவான். இது நம்ம தெரியும். டீ கூட வாங்கி தர சரி மாட்டேன். ஆமாயா ஒரே ஒரு 3 டீ 4 டீ வாங்கிட்டு கேமரா சென்டர்ல வச்சுட்டு 4 பேர் ஃப்ரேம் வர மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஃபன் பண்ணிட்டு கிளம்பிடுவோமா. நம்ம எது சொல்றோமோ அது ஆப்போசிட்டா செய்யறதுக்கு தான் ஒரு ஆளை வச்சிருக்காங்க. நீங்க 4 சொன்னீங்கன்னா அவன் தனித்துவமா பண்ணுவான். 3 இன்ச்சி டீ 3 இன்ச்சி டீ 4 எக் பப்ஸ். இட்லி இல்லங்க. 1 இன்ச்சி டீ. சோ ஒரு நார்மல் டீ. காஃபி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். 3 காபி 1 இன்ச்சி டீ 3 பப்ஸ். 3 காப்பிங்கா. 1 இன்ச்சி டீ 3 காபி 1 இன்ச்சி டீ. சாரி இது சரி ஆமா 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 சரி ஓகே. 3 நார்மல் டீ 3 இல்ல 3 காபி 3 காபி 1 இன்ச்சி இல்லாம டீ 3 பப்ஸ். பிஸ்கட் புரியல எனக்கு. பிஸ்கட்லாம் ஒண்ணும் இல்ல. 4 தருவேன். நீங்க காஃபிக்கு காம்ப்ளிமெண்ட். மேடம் நீங்க தான் ஓனரா? பாருங்க மேடம் காஃபிக்கு பிஸ்கட் தரேன்னு சொன்னாங்க. நான் காமெடி எல்லாம் முடியுமோ ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு அதுக்கு பில்லு போட்டாங்க. இந்த ஆளு பிஸ்கட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கடா. இல்லைன்னா இது பண்ணிட்டு இருக்காது. அசிங்கப்பட்டு திருச்சியில இருந்து மானம் போய் தெரு நிக்கல போய் இப்ப கேட்டாங்களா போண்டாவுக்கு நின்னியா இல்ல கேரளாவுல? நேத்து நடந்தது. அப்ப இன்னைக்கு நடந்தது. நீ போண்டானா நான் பிஸ்கட்டியா? என்ன இந்த மாதிரி ஆள்லாம் கூட வச்சுட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கிறானுங்க. அதெல்லாம் எடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. ஒன்னும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா அவன் நானும் தான் அப்படி எல்லாம் சாமி போடுவேன். ரைட்டா மட்டும் சாப்பிடுங்களா? சும்மா ஏரியால டீ குடிச்சிட்டு இருந்தோம். அங்க குடிச்சிருந்தாவது 2 வடையும் சட்னியோட வேலை முடிஞ்சிருக்கோம். மாலுக்கு போலாம் அங்க போலாம் இங்க போலாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா ஓகே தான். மால் நல்லா தான் இருக்கு. மோசமா சொல்ல முடியாது. பேசுங்க அப்புறம் திட்டுவீங்க. ஆனா அந்த பிளே ஏரியாவுக்கு வாங்க சூப்பரா இருக்குங்க. குழந்தைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறமேட்டு அது பேர் நல்லா பால் உருட்டி விடுறது. அது ஸ்னோ பூல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபாரின் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க. தலைவன் வந்து நான் 5 பால்ல 4 பால் அடிச்சிட்டாரு. நான் வந்துட்டு 6 பால். நான் அதுல உண்மை பிளேயர். நான் வந்து அதுல வந்து சென்ட்ரல். வாங்க தெரியா உள்ள நல்லா வாங்க. பயப்படாதீங்க. யூடியூப் சேனல் தான் பயப்படாதீங்க. எடுக்கலாம் தானே? எடுக்கலாம்ல. இது நம்ம சாட்டை கேட்கணும். சாரே நான் தான். அந்த ஒரு பில்டிங்கே ஓனர் நான் தான். யாரு சாரு? இங்க போடுறா தலைவா. அவர்கிட்ட பேசிட்டு வாங்க தலைவா. இதெல்லாம் உடையாது. வந்ததுக்கு போய் அலப்புற ஆரம்பிச்சு. ஏன் டீசன்ட் தெரியாத பசங்க கூட என்னங்க எது
ஏய் அதெல்லாம் வைடா, ஏன்டா அப்படி இருக்க? பொட்டு சேலை எல்லாம் மாறிட்டியாடா? இல்லங்க காஞ்சனால வர லாரன்ஸ் கலருங்க. பாரு அது உள்ள வைக்க மாட்டேன். அத வேற அது ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருக்க நீ. அதான் தூக்கி தூக்கி பண்ணிட்டீங்க. ஓ பெட் மாதிரி இருக்கியா? ஓ மை காட். என் கண்மணி நீ அப்படியே ஒரு தலானை போட்டு படுத்தோன்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். அமுக்குங்க போயிட்டு கீழே போகுது மேல போகுது நம்மகிட்ட மட்டும் வர மாட்டேங்குது. சரியா அப்படியே தின்ன நம்ம தவுள் செட் வாசிக்கிறோம். கண்ணாடியை உடைச்சி கையில கொடுப்பன்றது கரெக்டா தெரிஞ்சு போச்சு. அப்படி போகாதீங்க, அடியில் கட்டி வரும் தலைவா. தலைவா சாவு இல்ல தலைவா, கோச்சிக்கோங்க ப்ளீஸ். வேற முட்டுனா கொம்பு ஹலோ ஹலோ இருக்கீங்களா? நான் லிப்ட உடைக்கிறாப்லண்ணே. கண்ணாடி போட்டவன்லாம் ஹீரோவாயிட முடியாது. லிப்ட் போயிருச்சு. சத்தியமா சொல்றேன். அரை பைத்தியம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது எளவுனே தெரியல. அமாவாசையா? அமாவாசையா? பௌர்ணமி அப்படி பண்ண அமாவாசை தான் அப்படி பண்ணுவான். தெரியல, அது என்ன ஃபயர் ராஜா? அது கேவலமான ஹிஸ்டரி. அதை கேட்டுறாதீங்க, சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ஃபயர்ன்றது செம்மையா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. சொல்லிட்டா ஓகேவாடா? சொல்லிட்டு ஹிஸ்டரி 11th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கீபோர்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. படிச்சீங்க? மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கேன். அப்புறம் கான்கிரீட் போட்டு சொல்லுங்க. 11th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து ராஜா பையன் பாண்டியன் ஒரு ராஜா ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணுவான். இருக்கானா இல்லையா? பாண்டியன் ஃப்ரெண்டு ராஜான்னு சேவ் பண்ணிருக்கான். இருக்கான் இவனா சாங்கணும். 11th 12th படிக்கிறப்போ 11th வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் பேரை வந்து ஃப்ரெண்டு ராஜான்னு சேவ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ராஜான்னு சேவ் பண்ணதில்ல. என் பேரை வந்து ஃப்ரெண்டு ராஜான்னு சேவ் பண்ணுறா. FIREங்கிறது ஃபயர். அது FIRE ஃபயர்ண்டு ஃபெல்லிங்கு. அந்த நாய்க்கு ஃப்ரெண்டுக்கு ஃபெல்லிங் தெரியல, அப்படி சேவ் பண்ணி வச்சுட்டான். ஏன்னா அது ஃபயர்ன்னு எழுதி வச்சிருக்கேன். ஃப்ரெண்டுடா சொல்லிட்டு அதை எடிட் பண்ணும்போது ஒன்றா எடிட் பண்ணேன். அந்த ஃபயர்னு வந்து அப்படியே எடிட் பண்ணி சரி அப்படியே விட்டுட்டேன். ஃபயர்னு இன்டி லாஸ்ட்டாக NDயை போட்டு எடுத்தோம்னா ஃபயர் ஃபயர் வச்சுக்கூடாது. ஃபயர் ராஜா ஃபயர் ராஜா ஃபயர் ராஜா அது கதை கிடையாது, உண்மை கதை. நாய் வேற ஏதோ பிளாஸ்பேக் ஊத்திக்கிட்டு நம்மள ஏமாத்திட்டு உட்கார்ந்திருக்கானே. சத்தியமா இது கேவலமான பிளாஸ்பேக். நான் கேள்விப்பட்டது வேற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது வேற கேள்விப்பட்டேன். நீ வந்து வெடி வைக்கிறப்ப உன் பட்டாசு கடியில தீய வச்சுட்டாங்க, அதுல ஃபயர் ராஜான்னு கேள்விப்பட்டேன். நீ என்னால அடிச்சு உள்டா விட்டுட்டு இருக்க. நானும் அந்த ஏரியாக்காரன் தான், புரியுதா? உன் வரலாறு எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட சொன்னது என்னன்னா, முன்னாடி வந்து சரம் வைக்கிறதுக்கு வந்து அப்ப சரமா வந்து ஃபேமஸா இருக்கும் சரவெடி. அப்ப சரவெடி வைக்கிறப்ப குத்தி உட்காந்து சரவெடி வச்சியான். கீழே கலர்த்தி போட்டி வச்சுட்டாங்கன்னா அடியில அதுல இருந்து ஃபயர் ராஜான்னு வந்துச்சு பேரு. நீ என்ன நீ உனக்கு என்ன வரலாறு? முத்துக்கு மயிர் விளாடா இருக்கு. வந்து நீங்க பஸ்ல வரும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு கிடைக்க போயிருக்கான். பஸ்ல வர இப்போ வந்து நம்ம கூப்பிடுவோம். ஆனா காருக்கு போயிருவோம். மாதிரி பஸ்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? ரைட்டு நல்லது. ஒரே நான் என்ன பண்றான்னு தெரியல. ஃபோன் பண்றான் கரெக்டா ஃபோன் பண்றான். ஹலோ யாருங்க? என்னப்பா தேவலாம் பண்றான்? நடுகாட்டுல நிப்பாட்டிட்டான். நாத்து நட்டுட்டு வா, நடுகாட்டுல விவசாயம் பண்ணிட்டு வா. ஒரு விழாக்கரா இருந்துகிட்டு ஏய்
ஏய் என்னடா ஏத்து பேசிட்டு இருக்க முடியாது நீ பஸ் ஏறி வா எவ்வளவு பேசுறேன் சொல்ல வாய் பேசுனீல நடுக்காட்டுல நிக்கிறது பேசவே விட மாட்டாங்க போன்ல கூட பேச விட மாட்டாங்க போன்லயே பேச விட மாட்டீங்களா எதுலயும் பேச விட மாட்டீங்களா நடுக்காட்டுல நிக்கிறியோ சுடுகாட்டுல நிக்கிறியோ வீட்டுக்கு வந்துரு பக்கத்துல தான் துவாபடி பஸ் ஸ்டாப் இருக்கு ஜங்ஷன்ல இருந்து ஏசி பஸ் இருக்கு உன்னோட பாக்கெட்ல 150 ரூபா காசு சொல்லணும் எதுக்குன்னு தெரியுதா ஐயோ 150 தேவையில்ல 20 ரூபா தானே பஸ் ஆமா 150 ரூபா காசு ஒண்ணு அவ்வளவுதான் பஸ் ஏறி வந்துரு கட் பண்றேன் பாய் பாய் உங்களிடம் விடைபெறுவது நீ வரவே வேணாம் அதுக்குதானா போய் நான் இறக்கி விட்டு போறேன் கட் பண்றேன் நீ பைடா லவ் யூ பை பை வராங்க அடுத்த விளாக் வந்து முதல்ல ஆனா எப்ப நான் வீடியோ நீப்பா நீங்க வேற அதான் வந்துருவான் பஸ் இருக்கு வந்துருவான்ல இதெல்லாம் மாட்டு வண்டிக்கு பிடிச்சி வரேன் லிஃப்ட் கிட்ட வந்துருவான் எப்படின்னா டெக்கனாம்படியில இருந்து ஏறி வருவான்ல அந்த மாதிரி ஏறி வந்துருவான் என்கிட்ட கையாட்டி காலாட்டியாவது சரி ரைட்டு ஓகே இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டோம் திருப்பி அடுத்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது